ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம கோமதி மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா நாளைக்கு நீ காலையிலே கிளம்பி வந்துரு மீனா, அம்மாவுக்கு பிறந்தநாள் விழா ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், என்னத்த சொல்கிறீங்க? அப்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் போனாங்க அப்படின்னா உன் அண்ணனுங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டி, உன் மாமனாரே போகலான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இல்லாமல் எல்லாருமே போக போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடி மனசுக்கு. நம்ம எல்லாரும் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படும். நீயும் கிளம்பி வந்துருமேனா அப்படின்னு சொல்லவும், அத்தை இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங்கே நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் சரிங்களா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே ஃபோனை வச்சிடுறாங்க. கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தோணுதோ அதை நீ வாங்கி கொடு, அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா, மயில், அதுக்கப்புறம் கோமதி இவங்க 3 பேருமா நகை கடைக்கு போயிட்டு நம்ம அப்பத்தாவுக்கு வளையல் வாங்குறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இது நல்லா கரெக்டாக இருக்கும், அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறாங்க. வாங்கிட்டுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் கிட்ட சொல்கிறாங்க, மயிலே உன் நகையெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன், நீ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு வரணும் சரியா, அழகாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலுக்கு படப்படன்னு வருது. ஒய்யோ நகை எல்லாமே பாதி கருத்து போயிருக்குமே, ஒரு வேளை அத்தைக்கு நகை எல்லாமே கவரிங்கன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் மாமாவுக்கும் தெரிய வரும். ஏற்கனவே மாமா நம்ம கூட அவ்வளோவா பேசுறது கிடையாது, குழந்த விஷயம்னு சொல்லிட்டு படிப்பு விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நான் ஏமாத்துறதா சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. படிப்பு விஷயத்தில் வேணால் நான் போய் சொன்னேன், ஆனால் குழந்த விஷயத்தில் போய் சொல்லலை. இருந்தாலும் அதுவும் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நகை விஷயமும் தெரிய வந்தது அப்படின்னா அம்புட்டு தான், கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க ரூமுக்கு போயிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. என்ன மயில், நகையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கேயாவது போயிருப்பா, நம்ம வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி சமாளிக்கிறது, நகை வேறு அத்தைக்கிட்ட தான் இருக்குது, அப்படி என்னென்ன நகை எது கருத்து போயிருக்குன்னு தெரிஞ்சால் கூட நம்ம கவரிங்கில் போயிட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஆனால் அத்தைக்கிட்டேருந்து எப்படி இப்போ கேட்க முடியும், நாளைக்கு தானே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனைங்க நம்ம மயிலுக்கு. கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கக்கூடாது, நம்ம சரவணன் மாமா கூட சந்தோஷமாக 100 வருஷம் சேர்ந்து வாழணும், இந்த வீட்டை விட்டு மட்டும் நம்ம போயிடக்கூடாது, அதுக்கு நகை விஷயம் தெரியாமல் இருக்கணும். நாளைக்கு வேறு ஃபங்க்ஷன், இந்த கிழவிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடாமல் இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும். கிழவிக்கு பிறந்தநாள் விழா, எனக்கு என்ன விழாவோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் பாக்கியம் வந்து கால் பண்ணுறாங்க. இந்த அம்மா கரெக்டான நேரத்துக்கு தான் கால் பண்ணுது, நானே கால் பண்ணலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ஹலோன்றாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்ன மயில் ஃபோனை எடுத்ததுமே முகத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக பேசுகிற போல், என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் மாட்டிக்குவேம்மா, சீக்கிரமாகவும் மாட்டிக்குவேன், கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே எங்கள் பாக்கியத்துக்கு அப்படியே பகீர்னுது. ஏன் மயில் என்னடி ஏதாவது பிரச்சனையா, நீ இந்த வீட்டுக்கு வந்துடுவியா, அப்படி மட்டும் வந்துடாதடி, நீ அப்படி வந்துட்ட அப்படின்னா சுடரோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, கொஞ்சம் சுடரோட வாழ்க்கைன்னு நினச்சி பாருடி, அந்த வீட்டை விட்டு நீ என்ன நடந்தாலும் வெளியே வரவே கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் இருந்துட்டு, என்னம்மா கொஞ்சம் கூட நீ என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா, எனக்கு வாழ்க்கையே போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்க, நீ என்னடானா உன் பிரச்சனை நான் அங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சாம்மா, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்து நான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் ஏம்மா வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்போ எதுக்காக நீங்கள் என்னை பெற்றுக்கிட்டீங்க, ஒருவேளை பிரச்சனைனா அது எல்லாத்தையும் நீங்கள் தானே பார்க்கணும், என்னை அனாதையாக நடுத்தெருவில் விடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்க பாட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, மயில் அப்படி இல்லடி, உன்னை எப்படியோ கஷ்டப்பட்டு எப்பாடுபட்டாவது உன்னை கல்யாணம் பண்ணி கரை சேர்த்துணும்னு நினச்சோம், 1008 பொய்யே சொல்லி உனக்கு கல்யாணமும் பண்ணியாச்சு, இனிமே உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணும், திடுப்புன்னு எதனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா ஊரில் உள்ளவங்கலாம் தப்பாக பேசுவாங்க, அது மட்டும் இல்லாமல் சுடரோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படும், அதுவும் இல்லாமல்
ரொம்ப நாளாக நாங்கள் சாப்பிட கூட மாட்டோம் தெரியுமா. ஒரு வேளை சாப்பிடுவோம், ஒரு வேளைனா கூட அது கஞ்சி மட்டும்தான் சாப்பிடுவோம். கொஞ்ச நாள் ஆகும், அப்பா உங்கள் கடைக்கு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாருடி. இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளாக நாங்கள் வயிறார மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே. சுடருமே இப்போ டெய்லியும் சாப்பாடு கொண்டு போகிறாடி. அவளுமே வயிறார சாப்பிட்றா. கொஞ்ச நாளாக இப்போ தான் நிம்மதியாக பொழப்பு போய்கிட்டு இருக்கு. நீயும் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா சாப்பாட்டுக்கு கூட நம்ம சிங்கி அடிச்சிருவோம் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பிரச்சனைனே நான் உங்ககிட்ட சொல்லலைம்மா. பிரச்சனையும் இன்னும் நடக்கலை. நடந்து ஏதாவது மாட்டிக்கணும், ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கூட கேட்காம நான் அந்த வீட்டுக்கு வந்துருவணும்னு சொல்லிட்டு நீ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கம்மா. உன்ன மாதிரி அம்மாவை இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் மயில் அப்படி இல்லடி, என்னதான் நடந்தாலும் ஆயிரமே நடந்தாலுமே நீ புருஷன் வீட்டில் தான் இருக்கணும். அதான் பழமொழி கூட சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு. அப்படி தானே சொல்ல வந்தேன். அம்மா போதுமா, உன் இஷ்டத்துக்கு நீ உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய்ய சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. ஆனால் நான் தானம்மா இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதாம்மா. நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரி மயில், என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நாளைக்கு என் மாமியாரோட அம்மாவுக்கு பிறந்த நாள் விழா. அது நல்லா பெருசாக செலப்ரேஷன் பண்ணுறாங்களாம். அதுக்காக நாங்கள் எல்லாருமே போக போகிறோம். சரிடி போக போகிறீங்க, அதுக்கு என்ன இதுக்கா பயந்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அதுக்காக நான் எதுக்காக பயப்பட போகிறேன். அத்தை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அலங்காரமாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படிம்மா சரிடி மயில், நகை தான் இருக்குல்ல, உனக்கு தான் எக்கச்சக்கமான நகையை போட்டிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து மாட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து யதார்த்தமாக பேசுகிறாங்க. இப்போ மயில், என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நீ போட்டது எல்லாமே அம்புட்டும் தங்க நகையே என்ன, எல்லாமே கவரிங் தானே. அது ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் கருத்து போயிருக்கும். கருத்து போயிருக்கிறத அத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது தங்கம் இல்லை கவரிங்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக என் சோழி முடிஞ்சதம்மா. ஒரு நிமிஷம் கூட நான் வீட்டிலே இருக்க முடியாது. அத்தை மாமான்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் மனசு இறக்கப்படுவாங்க. ஆனால் சரவணன் மாமா இருக்காக பாரு, ஏற்கனவே படிப்பு விஷயம் தெரிஞ்சு அவங்க என் மேலே அம்புட்டு கோவத்தில் இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அம்புடு தான். சத்தியமாக என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு கோவப்படுவாங்க. இன்னுமே படிப்பு விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காங்க. இந்த நகை விஷயமும் தெரிஞ்சது அப்படின்னா அம்புடுதாம்மா. என்ன நடக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. என்கிட்ட இப்போல்லாம் சரவணன் மாமா ஒழுங்காக கூட பேசுறதில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, ஏன் மயில் இன்னுமே என்ன ஏதுன்னு பிரச்சனையே நடக்கலை, யாருக்கும் தெரியல, ஏண்டி இதுக்கே இப்படி சும்மாவே பயந்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் மாட்டினா பார்த்துக்கலாம். நீ இப்போதைக்கு நல்லா இருக்கிற நகையை மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கருத்து போயிருந்தது அப்படின்னா நீ வேற நகை போயிட்டு வாங்கிட்டு வந்துடு. எல்லாம் அதே நகையை கொண்டு போயிட்டு கூட கடையில் கொடுத்தது அப்படின்னா அதை பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, அம்மா உனக்கு என்னம்மா நீ ஈஸியாக சொல்லிட்ட, ஆனால் எனக்கு தானே தெரியும், எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா. மாமாலாம் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் விஷயம் கிடைக்குமா, எப்போன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வரணுமா. இப்போது நான் நகையெல்லாம் போட்டே ஆகணும். போட்டேன் அப்படின்னா கருத்து போயிருக்கும். அதை பார்த்து அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக இனிமேல் நான் நாளைக்குலேருந்து இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லம்மா அப்படின்னு சொல்லுவோம். மயில், நீ அந்த வீட்டில் இருக்க போகிறதில்லன்னு மட்டும் சொல்லாதடி, நீ அதே வீட்டில் தான் இருக்கணும். அப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்களோ அப்படின்னாலும் நீ நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இங்கே பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, அம்மா உன் வயிற்றில் பிறந்தேன் பாரு, நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணுமா, உண்மையாகவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் கேட்டு வந்த வரோம் அப்படி.
என்கிட்ட பேசவே பேசாதம்மா. இப்போ மட்டும் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? எந்த உறவு முறையில, எந்த பாசம் ரத்த பாசத்தில பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் ஒரு அக்கறையும் என் மேல இல்ல. அதுக்கப்புறம் எதுக்காகம்மா நீ என் கூட பேசிக்கிட்டு இருக்க? ஃபோன வையும்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கட் பண்ணிடுறாங்க. பாக்கி இருந்துட்டு, நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? இந்த மனுஷன் வேலைக்கே போகாம கொஞ்ச நாளா இப்ப தான் வேலைக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அ இந்த மனுஷன் கூட நான் எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டு ஓரியாடி எப்படியோ மயிலுக்கு கல்யாணம் பண்ணேன். அதையுமே மயில் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கூட இன்னுமே அடைக்கவே இல்லை. இப்போ சுடரையுமே கரை சேர்த்தணும். இப்படி எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த மயில் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாளா? எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயில் ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக தான் இருக்காங்க. கோமதி இருந்துட்டு மயிலை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அத்தை என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மயில் என்னடி நகையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. ஆமாம், ரூமில் உட்காந்து அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னும் வீட்டு வேலைலாம் ஒன்றுமே முடியலடி. நீ இன்னைக்கு கடைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் என் கூட ஒத்தாசை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, என்ன வேலைனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சரவணன் வந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்காங்க. இன்றைக்கி மயில் வந்து கடைக்கு வரல அப்படின்றதுனால. ஆனால் மயிலோட அப்பா வந்திருக்காங்கல்ல, அதுவும் ஒரு தலைவலி தான். இப்போது நம்ம பழனி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு, பழனி தம்பி இங்கே வாப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எதுக்காக அவரை கூப்பிட்றீங்க? அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு அரிசி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏதாவது வேலை இருந்தால் அதை நீங்களே பாருங்கள். பழனி மாமாவுக்கு மட்டும் வேலை வச்சிக்க, அம்புடு தான் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கோவமாக பேசுகிறாங்க. உடனே மயிலோட அப்பாவும், என்ன தம்பி இன்னும் நான் எதுவுமே சொல்லவே ஆரம்பிக்கல, நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பழனி இருந்துட்டு, டே மாப்பிள்ள கம்முன்னு இருடா, அண்ணே சொல்லுங்கண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பழனி தம்பி, இந்த முட்டையை கொஞ்சம் பேக் மட்டும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, எதுக்காக முட்டை? இல்லை முட்டை பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எதுக்காக பேக் பண்ணுறீங்க? எங்கள் வீட்டுக்கு தான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எதுவும் எடுக்கிறது இல்லை, அதனால தான் ஒரு 20-30 முட்டை எடுத்துகிட்டு போகலான்னு. நாளைக்கு முட்டை குழம்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லியிருக்கா. தம்பி நீங்களும் வந்து சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்டையுமே சொல்கிறாங்க. பழனி இங்கே சரவணன் முகத்தை பார்க்கவும் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கறி எடுக்கலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? முட்டையை வாங்கிட்டு போகிறீங்க, அதுவும் 30 முட்டை. இதுக்கான பணத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். தம்பி ஏற்கனவே நான் நிறைய செலவுங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், அதோட இதுவும் சேரட்டும். அதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமாக நானே கணக்கில் எழுதி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் எக்கச்சக்கமான செலவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அதுக்கான நீங்கள் கணக்குமே எழுதி வைக்கல. நீங்கள் எம்புட்டு எடுத்துகிட்டு போனீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்காக இருக்கும். இதுவும் இப்போது கணக்கில் இல்லாமல் போகணும் அப்படின்னு தானே. முட்டையை எடுக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வேறு கடையில் வாங்கிக்கோங்க. இங்கேருந்து ஒரு பொருள் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பழனி இருந்துட்டு, சரவணா கொஞ்சம் அமைதியாக இருடா மாமா, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா கடையில் உள்ள மொத்த பொருளையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவார் இந்த ஆள். அதுக்கப்புறம் கடையை மூழ்க வச்சிருவார். நம்ம இப்போவே உஷாராயிக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் இனி இந்த கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாண்டியன் வராங்க. என்ன சரவணா நீ பேசுகிறது வெளியே வரைக்கும் கேட்குது, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இந்த ஆள் சரியில்லைப்பா, இந்த ஆள் 30 முட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாராம், அதை கணக்குலேயும் எழுதி வைக்க மாட்டார். இதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே இவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு, கணக்குலேயுமே எழுதி வைக்க சொன்னோம். ஆனால் இவர் கண்டுக்கவே இல்லை. நம்ம கடை தானே சொல்லிட்டு மூட்டையில் கட்டிட்டு போகிறாருப்பா. இந்த ஆள் சுத்தமாக சரியில்லை. டெய்லியும் இப்படி ஒவ்வொரு பொருளாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்கிட்டா இருந்தார் அப்படின்னா நம்ம கடைக்கு அதாவது லாபம் வரல அப்படின்னாலுமே முதலாச்சு சேரணும் இல்லைப்பா. இந்த ஆள் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக முதலுக்குமே மோசக்கேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன சம்மந்தி இதெல்லாம் நம்ம கடை தானே, நம்ம கடைன்ற உரிமையில் தானே இப்படியெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம்? அதாவது நீங்கள் இந்த கடைக்கு வேலைக்கு வர்றதுக்கு பதிலாக
வேற ஒரு கடைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இப்படி தான் எடுத்துகிட்டு போவீங்களா? என்ன இது பழக்கம்? கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒழுக்கன்றதே இல்லைல்ல. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதும் இல்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டு போங்க. உங்களால் இப்போ காசு கொடுக்க முடியல அப்படின்னாலுமே மாத கடைசியில் நாங்கள் சம்பளத்தை பிடிச்சிப்போம். அப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் என்னடானா எல்லாம் நம்மளுது தானே நம்மளுது தானே அதெல்லாம் வெளியே சம்மந்தி. ஒரு தொழிலுன்னு வந்துட்டோம் அப்படின்னா தொழிலை மட்டும்தான் பார்க்கணும். சொந்த பந்தம் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டே வரக்கூடாது. நீங்கள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு லிஸ்ட்டில் போட்டுடணும். இதெல்லாம் நாங்கள் சொல்லாததுக்கு முன்னாடியே நீங்கள் செய்யணும் சம்மந்தி. நாங்கள் சொல்லி செய்கிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட பழக்கம் வழக்கம் சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. நாங்களாக இருந்திருந்தால் மற்ற கடைக்கு போயிருந்தோம், அதே உங்கள் கடைக்கே நாங்கள் வேலைக்கு வந்திருந்தோம் அப்படின்னாலுமே இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை நாங்கள் செய்யவே மாட்டோம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக சொல்கிறாங்க. எங்கள் மயிலோட அப்பாவுக்கு நல்லா உரைச்சிருக்கும் போல். என்ன சம்மந்தி இப்படி அவமானப்படுத்துறீங்க? நம்ம கடைன்ற உரிமையில் தான் எடுத்தேன். அதே உங்கள் வீட்டுக்கு மளிகை பொருள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன காசாக கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் இப்படி ஒரு கேள்வியை நம்ம மயிலோட அப்பா வந்து கேட்குறாங்க. என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாகவே இல்லையா? நாங்கள் நாள் ஃபுல்லாக உழைக்கிறோம். பழனிக்கு இப்போ வரைக்குமே சம்பளம் கொடுக்கறது கிடையாது. சரவணனும் இப்போ கொஞ்ச நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்கறது கிடையாது. எங்களோட எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எப்படி சம்மந்தி அதே எங்கள் வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போனாலுமே எவ்வளோ என்ன ஏதுன்னு நாங்கள் எழுதி வச்சுருவோம். அப்போ தான் இவ்வளோ வந்தது இவ்வளோ போனதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்னடானா உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பொருளை கணக்கில் கூட எழுதி வைக்க மாட்டீங்க அப்படின்னா எங்களை விட நீங்கள் பெருசாக போயிட்டீங்களா? எங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போனோனாலுமே நாங்கள் கணக்கு தான் எழுதி வைப்போம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன் சம்மந்தி இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் சரியில்லை சம்மந்தி. சரவணன் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கடைக்கு வரக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் சரியாக இந்த கடையில் வேலை கூட செய்ய முடியல. வந்ததுலேருந்தே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ எதுக்காக இந்த கடைக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க? கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கரிய பூசுகிற மாதிரி முகத்தில் பேசுகிறாங்க நம்ம பாண்டியன். இங்கே மயிலோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. என்ன சம்மந்தி இப்படி அவமானப்படுத்துறீங்களே? அப்போது என்ன கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இதுக்கு அதானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு நீங்கள் எது வேணாலும் நினச்சிக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கடைக்கு போனேன் அப்படின்னா உங்களை கேட்காம ஒரு பொருள் கூட இருக்க மாட்டேன். அப்படியே எனக்கு தேவை அப்படின்னாலுமே அதை நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன், உழைச்சி சம்பாதிப்பேன். இப்படி நீங்கள் பழக்க வழக்கம் கற்று வச்சுருக்கணும். இதுதான் கரெக்டு. ஆனால் மற்றவங்களோட கஷ்டத்துலேருந்து நம்ம ஓசியாக எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு சம்மந்தின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து போயிடுறாங்க. இப்போ சரவணன் இருந்துட்டு என்னங்க என் அப்பா சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் போல், இதுக்கப்புறம் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்கிறாங்க. மயிலோட அப்பாவுக்கு அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி இப்படி தொடச்சி போட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு யாரும் இல்லாத டைமில் மயிலோட அப்பா கல்லாவில் பணமுமே அவங்க செலவுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக பாண்டியன் இப்போ ரொம்பவே பொறுமையாக பேசுனாரு. கல்லாவில் கை வச்சுருந்தாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக கோவப்படுவார். நம்ம மயிலோட அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆள் இந்த கடைக்கு வேலைக்கு வர வேண்டான்ற மாதிரி தான். இப்போ வரைக்குமே அந்த விஷயம் தெரியல. சரவணனுக்குமே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் பிரச்சனை தான் நடக்கும். இப்போ வரைக்குமே நம்ம மயிலோட அப்பா அவருக்கு செலவுக்கு அப்பப்போ பணம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இது ரகசியமாக தான் போய்கிட்டு இருக்கு. தெரிய வரப்போ கண்டிப்பாக மயிலோட அப்பாவுக்கு மாவுளி தான். இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் இப்போ வரைக்குமே அவங்க சமைக்கவே இல்லை, வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா புது வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம மீனாவுக்குமே பிடிக்கல. செந்தில் வேறு வழியே இல்லை அப்படின்றதுக்காக டெய்லியுமே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போது மீனா கிட்ட மீனாவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து ஏங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா இன்றைக்கி இப்போவே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க உங்கள் அம்மச்சிக்கு பிறந்தநாள் விழாவை செலிப்ரேஷன் பண்ணுறாங்களாம், அதனால தான் அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நாளைக்கு தான் வர சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போவே போகணும்னு ஆசையாக இருக்குது. எப்படியோ நம்ம நைட்டு இங்கே படுத்து தூங்க போகிறோம். அதே மாதிரி அங்கே போயிட்டு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையிலே எழுந்திரிச்சு அழகாக குளித்து முடித்து ரெடியாகி நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்க? நாளைக்கு பிறந்த நாள் விழா, அதுக்கு இன்றைக்கே போகணுமா என்ன?
ஒன்றும் தேவையில்ல, நம்ம வீட்டில் இருப்போம், நல்லா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது. நான் இப்போவே அத்தையோட வீட்டுக்கு போக தான் போகிறேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்களா இல்லையா, அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களோட விருப்பம் என்ன, நீங்கள் இங்கேயே இருக்கிறதா இருந்தாலும் ஓகே, என் கூட வரதுனாலையும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நான் சொல்கிற பேச்சு நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க இதில் போய் என்னங்க இருக்குது, நைட்டு இங்கே தூங்குறத நம்ம அங்கே தூங்க போகிறோம், எதுக்காகங்க இப்படி பண்ணுறீங்க? உங்கள் அம்மச்சியோட பிறந்தநாள் தானே, ஏன் உங்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை மீனா, நாளைக்கு நம்ம போவோம், இப்போது இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்குறதில்ல, நானாக போகிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி கூட்டிகிட்டு போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து சொல்கிறாங்க. இப்போ செந்தில் மீனாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்புறாங்க. செந்திலையும் மீனாவையும் பார்த்து நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷமாக ஓடி வந்து செந்தில்கிட்ட பேசுகிறனாலுமே மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு, என்ன மீனா புது வீடெல்லாம் நல்லா இருக்கா, இப்போ செட் ஆகிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவ எப்போவுமே எனக்கு அது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் செந்தில் வந்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னை பார்த்து முறைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னுடைய விருப்பம் என்னவோ அதை தான் நாங்கள் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, சரி மீனா நான் சாப்பாடு கொண்டு வரேன், நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லுவோம். இல்லாத்த இவங்க வேலையிலேருந்து வரப்போவே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாரும் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நம்ம காலையிலேயே எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சக்திவேல் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த பாண்டி பரதேசி பையன்லாம் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ஆத்தா எதுக்காக தான் இப்படி பிடிவாதம் பிடிக்குதுன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு எம்பிட்டு பெரிய அவமானத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா அந்த கோமதி ஓடுகாலியும் ராஜி ஓடுகாலியும், இந்த ஓடுகாலிங்கெல்லாம் சேர்ந்து நாளைக்கு பிறந்தநாள் விழாவுக்கு வந்தால் நல்லாவா இருக்கும், ஐயோ படும் கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமார் இருந்துட்டு வராங்க. இப்போது சக்தி இருந்துட்டு, டே குமார் எனக்கு மனசே தாங்கலடா, இந்த ஆத்தா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த கோமதியோட குடும்பம் வந்தாதான் பிறந்தநாள் விழாவே நல்லா இருக்குமா, நான் அவங்க வரவே கூடாது, அவங்க வரவிடாமல் பண்ணிடணும், ஆத்தாவை தூக்கிட்டு போயிட்டு கூட பர்த்டே ஃபங்க்ஷனை ஊர் முன்னாடி மெச்சுக்கிற மாதிரி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் முத்து அண்ணன் கேட்கவே இல்லை. அவங்க பொண்ணு மேலே அவங்களுக்கு பாசம் பொத்திக்கிட்டு வந்துருச்சு. ஓடுகாலிங்கெல்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து கூத்தாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியால் பயங்கர கோத்தல் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமார்கிட்ட, டே குமார் அவங்க வரவிடாத மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, அப்படியே வந்தாலையும் அவங்கள அவமானப்படுத்தணும், அதுக்கு நீ என் கூட இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா எப்போவுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன், ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், பாவம் அப்பத்தாவோட அதாவது வயசான காலத்தில் ஒரு ஆசைப்படுறாங்க, அது ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லைப்பா, தயவு செஞ்சு அப்பத்தாவோட ஆசைக்காக நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், உங்கள் கூட நான் எப்பவுமே துணையாக நிற்பேன், ஆனால் பர்த்டே ஃபங்க்ஷனில் மட்டும் எந்த ஒரு கலவரத்தையும் கொண்டு வந்து அப்பத்தாவோட மனசை கஷ்டப்படுத்திடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் நீயுமே மாறிட்டடா, இப்போது இந்த வீட்டில் தனி மரமாக ஒத்தாலாக இருக்கிறது நான் தான்டா, அந்த கோமதி ஓடுகாலியும் ராஜி ஓடுகாலியும் என் அண்ணனுங்களையும் நம்ம குடும்பத்தையே ஈர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க, அப்பா விடுங்கப்பா, நான் நடக்கட்டும், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே சக்திவேலை சமாதானம் செய்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே கோவிலில் எல்லா ஏற்பாடுமே தடபுடலாக நம்ம குமார் வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க, பேனர் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போது பாண்டியன் குடும்பமே எல்லாருமே ரெடியாகி கிளம்பி வந்துடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு. இப்போது நம்ம அப்பத்தா வந்து என் மகன்க பேனரெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக பர்த்டே விழாவை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, என் கோமதி குடும்பமும் எனக்காக வந்து இம்புட்டு பெருசாக செய்கிறதுக்காக அவங்களுமே கூட கலந்துக்க வந்திருக்காங்க, டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம சக்திவேல் இருந்துட்டு எங்கள் பாண்டியனை பார்த்து, அத்தா உனக்காக தங்கத்தில் செயின், தங்கத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாண்டியனை குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பிச்சைக்கார பையங்களாம் என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போது செயினை போட்டு விடுறாங்க. நம்ம அப்பத்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம கோமதி வந்து, அம்மா உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. உடனே சக்திவேல் பிச்சைக்கார வளையல்
கூவி கூவி 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் விற்று விற்று எவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த காசோ இது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியனுமே வராங்க. "அத்தை, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் நம்ம பாண்டியனும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம ராஜி எல்லாரும் பேர் பேராக வந்து அவங்கவுங்க கிஃப்டையும் கொடுக்குறாங்க, ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. நம்ம அப்போ வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் இப்படி ஒன்று சேர்ந்து என் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடியுது. நம்ம பாண்டியனுமே அன்னதானம் வந்து போடுறாங்க. எல்லாருமே லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே லைனில் நின்றுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போய் சக்திவேல் இருந்துட்டு, "யாரும் அந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, அது சுத்தமாக நல்லாவே இருக்காது. அவனே பிச்சைக்கார பையன், சரியாக வெல்லம் கூட போட்டிருக்க மாட்டான், அதில் இனிப்புமே இருக்காது அந்த வெல்லம் சாதத்தில்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க. கோமதி இருந்துட்டு, "இங்கே பாருங்கண்ணே, உங்களை வந்து இந்த சாப்பாடை சாப்பிட சொல்லலை, நீங்கள் ஏன் இப்படி சாப்பிட வரவங்கள வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா தான் சமைச்சிருக்கோம். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ச்சே, இந்த ஓடுகளையெல்லாம் என்கிட்ட வந்து பேசி அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. "இங்கே பாரு ஓடுகளை, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, பக்கம் போ" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க சத்தமாக. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "கோமதி நீ வா கோமதி, எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க, நம்ம அவங்களுக்கு பரிமாறுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே பக்காவாக முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம சுகன்யா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஜாலியாக போயிடுச்சுல்ல பிறந்தநாள் விழா. "ஏன் மயிலு, நீ அங்கே அவ்வளோவா ஆளே காணோம், போய் போய் தனியாக நின்றுக்கிற. ஆமாம், உன் நகை சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கே, இந்த காசு மாலை தானே இதுக்கு பேர்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ, நகையெல்லாம் கழட்டி வச்சிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இவங்க நகையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே, "ஆமாம் மயிலே, உன் நகை அம்புட்டு அழகாக இருக்குது, இந்த கிட்டவா" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர சொல்கிறாங்க. ஐயோ, கிட்ட பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் கையில் தூக்கி பார்க்குறாங்க. இப்படி திருப்பினதுமே பின்னாடியெல்லாம் ஃபுல்லாக கருத்து போயிட்டுருக்கு. "மயில், என்ன மயில், நகையை முன்னாடி நல்லா இருக்குது, பின்னாடி கருத்து போயிருக்கு, என்ன இது, இந்த மாதிரி தங்கம் கூட இப்படி கருக்குமா என்ன" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகன்யா இருந்துட்டு, "அத்தாச்சி, தங்கம் போய் எப்போ கருக்க போகுது? தங்கமெல்லாம் எத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தாலுமே அது கருக்கவே கருக்காது, கருத்தா அது கவரிங்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "மயில், என்ன மயில், இதெல்லாம் கவரிங்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மயில் திருட்டு முழிக்கிறாங்க, பதட்டப்படுறாங்க, அவங்களுக்கு பேச்சே வரல. உடனே இங்கே நம்ம சரவணன் வந்து, "என்னம்மா சொன்னேன், நகையெல்லாம் கவரிங்கா? மயில், போட்ட அம்புட்டு நகையுமே உங்களுது தங்கம் தானே, என்ன கவரிங் மாதிரி இருக்குது, சரி நம்ம கடையில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மயில் வந்து எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாங்க. போட்டதெல்லாம் பாதி நகை கவரிங்கு, பாதி நகை மட்டும்தான் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. "அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ எங்கள் குடும்ப சூழ்நிலை" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே சமாதானம் செய்ய பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம இது சரவணன் இருந்துட்டு, "என்னடி, என்ன நாடகம் நடிக்கிறியா? வாயை திறக்கிறதெல்லாம் பொய். அம்மா, இவளை நம்பவே நம்பாதம்மா, இவங்க எல்லாருமே, அதாவது இவங்க குடும்பமே பொய்க்கார குடும்பம். இவ என்கிட்ட எத்தனை பொய் சொல்லியிருக்கா, என்கிட்ட மட்டும் இல்லைம்மா, நம்ம குடும்பத்தவே ஏமாத்திருக்கா. இவ பொய் பிறப்புமா, இவ மனுஷ பிறவி இல்லை, பொய் பிறவி" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம்மா, இவ படித்தேன்னு சொல்லிட்டு டீச்சர் வேலைக்கு, ஆஃபீஸ்க்கு, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ வேலைக்கு போனா, ஆனால் போனதெல்லாம் ஹோட்டலுக்கு. இவ படிக்கவே இல்லைம்மா, 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா, எம்ஏ அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டலாம் ரீல் விட்டுக்கிட்டு இருந்தா. இவ மட்டும் இல்லை, இவங்க குடும்பமாக சேர்த்து நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் சரவணா, என்னடா சொல்கிற, இப்படி இடியே தூக்கி போடுற, மயில் படிக்கலையா, படிச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காகலாம் போனாலேடா. அம்மா, அதெல்லாம் பொய்யுமா, பித்தலாட்டம், வாயை திறந்தாவே பொய்யுமா, இந்த விஷயமெல்லாம் எனக்கு எப்போவே தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் உங்கள் மனசு கஷ்டப்படுமேன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த மறைச்சேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. முடிஞ்சு நம்ம சோலி முடிஞ்சு, இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்கவே முடியாது, சரி நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, "அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி." "என்னடி அப்படி சூழ்நிலை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல, இந்த விஷயத்த அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அடுக்கடுக்காக எத்தனைடி பொய், படிக்கவே இல்லைன்றதை உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, படித்தேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க போனேன்,
எங்கேயோ ஆஃபீஸ்க்கெல்லாம் பேக்கை தூக்கிக்கிட்டு போனேன். இதெல்லாம் நல்லாவாடி இருக்குது? எதுக்காகடி இம்புட்டு போய் சொன்னேன்? நாங்கள் அப்படி என்னடி பாவம் பண்ணோம்? பாவம் என் பையனை இப்படி ஏமாத்திட்டேடி. என் பசங்க தான், என் குடும்பம் தான் என் உலகம்னு இருக்கேன். எங்கள் குடும்பத்தையும் என் பிள்ளையையும் நீ ஏமாத்திட்டேடி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம சரவணனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உன் முகத்தில் முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. நகை விஷயம், படிப்பு விஷயம், குழந்தை விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே என்னை ஏமாத்திட்டாமா. இனிமே இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குமே எனக்கு விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பாவண்டி என் பையன், அங்கே பாருடி அவன் எப்படி மனசொடிஞ்சு போயிருக்கான்ட்டு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இப்படி கீழ்த்தரமாக பொய் சொல்லி இத்தனை நாள் எங்கள் எல்லார்கிட்டையுமே மறைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. மயிலுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுனுமே தெரியல. நம்ம சரவணன் எடுத்துட்டு, அம்மா இவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுமா, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. கோமதி என்ன முடிவெடுப்பாங்க, நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சால் பாண்டியன் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மயிலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. ஏன்னா அவங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தருவீங்க.